ஸ்டார்ட் ரோலிங். திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். ஊழலில் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இதில் போட்டு தான் வெள்ளையாக்க முடியுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இவங்க அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2538 பதவிகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வருகிறது. 17 பிப்ரவரி 2025 அன்று இவர்கள் அத்தனை பேருக்குமான பணி நியமன ஆணையை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். அமலாக்கத்துறை இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கு, நீங்கள் இதில் பூர்வாங்க விசாரணையெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டது. அதற்கு பிறகும் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. ஸோ அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கினால் அது நேரடியாக மு.க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் தான் சென்று நிற்கும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு ஊழல் இருந்தால் இவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுகவையும் திமுக ஆட்சியையும் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று நான் ஏற்கனவே வர்ணித்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ஏப்ரல் 2025 அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, திரு கே நேரு அவர்களோட தம்பி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்துகிறார். இது 2006 இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதற்காக ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்றால், ஊழலில் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இதில் போட்டு தான் வெள்ளையாக்க முடியுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2011 முதல் 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தபோது இந்த டிவிஹெச் நிறுவனம் பார்த்திங்கன்னா எந்த ப்ராஜெக்டும் பண்ணாது, டம்மியாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மட்டும் பார்த்திங்கன்னா புது புது ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம், டிவிஹெச் நிறுவனம் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்குது. கடன் வாங்கி அந்த கடனை எதற்காக கடன் வாங்கினார்களோ அந்த பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தாமல் வேறு ஒரு காரணத்திற்கு அல்லது வேறு ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டாங்க என்று சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அந்த வழக்கை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வைத்து அமலாக்கத்துறை கே நேரு அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனையை நடத்துகிறது. இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைத்த ஆவணங்களில் முக்கியமான ஒரு ஆதாரம் மற்றும் ஆவணம் மற்றும் தரவுகள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2508 பதவிகளுக்கான தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் அரசு வேலை என்றால் டிஎன்பிசி என்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் தேர்வு வச்சு அதை தேவையானவர்களை தேர்ச்சி செய்வார்கள்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிசி தான் அது எல்லாத்தையும் எடுக்கும். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, ஆவின், டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனு, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக்கு வேலைக்கு எடுத்த அந்த விஷயத்தில் தான் ஊழலில் மாட்டிக்கொண்டு 1.5 வருடங்களாக சிறையில் இருந்தான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவங்களே வேலைக்கு ஆள் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி அந்த பொதுத்துறை நிறுவனங்களே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அதில் ஏராளமான ஊழல் நடைபெறுகிறது. அப்படின்றதுனால திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்புறம் அவர் பேசி இந்த மகனும் மருமகனும் ஆளுக்கு 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு அந்த ஆடியோ வெளியிட்டோன்னே அவரோட துறையை மாற்றினாங்க. ஸோ திரு தியாகராஜன் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு அரசாணையை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு துறைகள் அல்லாமல் எந்த பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் அதற்கான பணி நியமங்களை, பணி தேர்வுகளை டிஎன்பிசி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். மிக மிக அற்புதமான உத்தரவு இது. என்ன காரணம்னா, டிஎன்பிசிக்கு வேலை என்ன?
வேலைக்கு ஆள் எடுக்கிறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது இல்லையா? இது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு வேலை. அப்போ அவர்கள் இதில் நிபுணர்களாக இருப்பார்கள். இன்னொன்று, அந்த டிஎன்பிசின்றதே இதற்கு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குல்ல, கார்ப்பரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த துறை மட்டும் எங்களுக்கு தேவையான பணியாளர்களை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று தியாகராஜன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை அமல்படுத்துகிறார்கள். அப்போதே நான் இதை ஒரு கட்டுரையாகவும் பதிவு செய்திருந்தேன், வீடியோக்களிலும் பேசியிருந்தேன். இது ஊழலுக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் என்று. ஸோ இந்த அமலாக்கத்துறை இந்த சிபிஐ வழக்கு தொடர்பாக சோதனைகளை எல்லாம் நடத்தியதல்லவா? இந்த சோதனையில் கவிபிரசாத் என்ற டிவிஎச் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி மற்றும் நேருவின் உதவியாளர், நேருவோட தம்பி ரவியோட உதவியாளர் மற்றும் அந்த டிவிஎச் நிறுவனத்தில் வேலை செய்தவர்கள் பலருடைய செல்ஃபோன்களை எல்லாம் வாங்கி அமலாக்கத்துறை ஆய்வு செய்ததில் 2538 பதவிகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வருகிறது. தோழர்களே, ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2538 பதவிகள் நிரப்பப்பட்டன. 2 பிப்ரவரி 2024 அன்னைக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருகிறது. 17 பிப்ரவரி 2025 அன்று இவர்கள் அத்தனை பேருக்குமான பணி நியமன ஆணையை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். 1 வருஷம் ஆகுது கரெக்டாக. ஸோ அமலாக்கத்துறை இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டாங்க. சரிங்களா? எடுத்த பிறகு பார்த்தால் ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக வாங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அமலாக்கத்துறை சோதனைகளில் தெரிகிறது. அதாவது அந்த கவிபிரசாத் என்ற இந்த நேருவோட உதவியாளர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவரோட வாட்ஸ்அப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு திமுகவினர் என்னோட ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, என்னோட ஆளுக்கு பணி நியமனம் கொடுங்க, என்னோட கேண்டிடேட் இதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு வேண்டியவர்களின் பெயர்களை அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். அது போக இன்டர்வியூக்கு கால் லெட்டர் போகும்ல, அந்த கால் லெட்டர்லாம் கவிபிரசாத் என்ற நேருவோட பிஏ மற்றும் டிவிஹெச் எம்ப்ளாயிக்கு ஃபோனில் அனுப்பியிருக்காங்க. சரி, இது போல் அனுப்பியவர்கள் உண்மையிலேயே பணியில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்த போது அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர்களில் பெரும்பாலானோர் பணி நியமனம் உத்தரவு பெற்று இப்போது அரசு ஊழியர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஊழல் நடந்திருக்கிறது என்பது நிரூபணமாகிவிட்டதா? ஒன்று. இப்போது ஏற்கனவே அந்த டிவிஹெச் நிறுவனம் ஒரு பொதுத்துறை வங்கியில் லோன் வாங்கி அதை முறைகேடாக, அதாவது எதற்காக லோன் வாங்கினார்களோ அதை தவிர வேறு ஒரு பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தினாங்கன்றதுக்காக தான் சிபிஐ வழக்கு தொடுத்ததுன்னு சொன்னேன்ல. அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக டக்குன்னு நேரு தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டியோடு சேர்த்து வங்கிக்கு திருப்பி செலுத்தி, இந்த பாருங்கள் நீங்கள் 4 கோடி ரூபாய் வாங்கி இந்த மாதிரி வேறு வேலைக்கு யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டீங்க, இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றமும் எங்க இந்த பணத்தை வாங்கி இவங்க வேறு ஏதோ ஒரு யூஸ்க்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேஸ் போட்டிங்க, அதுதான் திருப்பி கட்டிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு, சிபிஐ எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறோன்னு குவாஷ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இப்போ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்துச்சுல்ல, சிபிஐயோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தானே அமலாக்கத்துறை விசாரணை தொடர்ந்தது. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸே போன உடனே இப்போ அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷனும் போச்சு. எப்படி விசாரிக்க முடியும்? ஆச்சுங்களா? ஸோ ஆனால் அமலாக்கத்துறை என்ன செய்கிறது என்றால், இந்த ஆதாரங்கள் சொன்னால இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த வேலைக்கு 2538 பேரை எடுப்பதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஆதாரங்களை எல்லாம் தமிழ்நாடு டிஜிபிக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் கடிதமாக எழுதுகிறது. நாங்கள் இந்த மாதிரி சோதனைக்கு போனோம், அதில் எங்களுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கிடைத்தது என்று. அந்த அமலாக்கத்துறையோட சோதனையில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தாண்டி கிடைத்த மற்றொரு மிகப்பெரிய ஊழலுக்கான ஆதாரம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுன்றது மிகப்பெரிய ஒரு துறை. நகராட்சி நிர்வாகன்றது தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய துறை. அதுக்கு தான் ஏகப்பட்ட பட்ஜெட்டு, அதுக்கு தான் உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி எல்லாமே லோன் கொடுக்கும். பாதாள சாக்கடை போடுறதுலேருந்து
குடிநீர் இணைப்பு வழங்குறதுலேருந்து எல்லா வேலைகளையும் அந்த துறை தான் செய்யுன்றதுனால அதற்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்படும். அதில் ஒவ்வொரு டெண்டருக்கும் 7.5% முதல் 10% வரை கமிஷனாக லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது. பல்வேறு திமுக பிரமுகர்கள் இந்த டெண்டரை எனக்கு கொடுங்க, இந்த டெண்டரை இவருக்கு கொடுங்க, இந்த டெண்டரை அவருக்கு கொடுங்க என்று பரிந்துரை கடிதத்தை வாட்ஸ்அப்பில் இந்த கவிப்பிரசாத் என்பவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுபோக பல்வேறு IAS IPS அதிகாரிகள் இவருக்கு டெண்டர் கொடுங்க, அவருக்கு டெண்டர் கொடுங்க என்று பரிந்துரை கடிதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் பலருக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக IPS அதிகாரி வருண்குமார் மனோஜ் என்பவருக்கு இந்த டெண்டர் கொடுங்க, சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு யூனிஃபார்ம் வழங்கும் கான்ட்ராக்டை இந்த மனோஜுக்கு கொடுங்க என்று வருண்குமார் IPS பரிந்துரை கடிதத்தை கவிப்பிரசாத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று இந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கின்றன. ஸோ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஆதாரங்களை எல்லாம் தமிழ்நாடு DGPக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் அமலாக்கத்துறை கடிதமாக எழுதி, இந்த பாருங்கள் இவ்வளவு ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கின்றனன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க ஆவணங்களை புகைப்படங்களை இணைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறையின் இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தமிழ்நாடு DGPக்கும் கடிதம் எழுதுகிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே பணியாற்றுகிற DGP தானே வெங்கட்ராமன் அவர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அபய்குமார் சிங் அவர்களும். அக்டோபர் 2024 கடிதம் எழுதப்படுகிறது. மார்ச் 2026 வரை எந்த வழக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யவில்லை. ஆச்சுங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு இன்பதுரை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். அணுகி, இதை பாருங்கள், அமலாக்கத்துறை இவ்வளவு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அனுப்பியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 2538 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தகுதியில்லாத நபர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது விரயம். ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தாது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை FIR போட வேண்டும் என்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து, நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோங்க, பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்கு எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் இருக்கிறது, அதனால் அது நடத்தி முடித்த பிறகு FIR பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை FIR போடாமல் பூர்வாங்க விசாரணை இது அதுன்னு கதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா, FIR போட்டால் இன்னொரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்துடுது இல்லை? இப்போ மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் அல்லவா? அதன் காரணமாக FIR போடாமல் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்துகிறோம், இது நடத்துகிறோம், அது நடத்துகிறோம் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தையும் ஏமாற்றியது. மார்ச் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கு, நீங்கள் இதில் பூர்வாங்க விசாரணையெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டது. அதற்கு பிறகும் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்யவில்லை. ஸோ திரு இன்பதுரை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். பாருங்கள், நீங்கள் உத்தரவு போட்டு 10 நாள் ஆகுது, கோர்ட்டு FIR ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபைல் பண்ணி தான் ஆகணும், பாருங்கள் இது வரைக்கும் பதிவு செய்யலை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தால் அப்போது போய் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கோரிக்கையை வைக்கிறது என்றால், உடனடியாக FIR போட வேண்டும் என்று நீதிமன்றம் போட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம், அதற்காக எனது கருத்தை கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்னிடம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது என்று அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறார். ஏன் வந்து இந்த FIR எல்லாம் போடாமல் அமலாக்கத்துறை உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு இவ்வளவு முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த 2538 பேரை வேலைக்கு எடுத்ததிலும் சரி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் கொடுத்ததிலும் சரி, எல்லாத்துலேயுமே 7.5 முதல் 10% வரை பார்ட்டி ஃபண்ட் என்று கலெக்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் என்றால் எந்த பார்ட்டி? ஆளுங்கட்சி தான்.
ஆளுங்கட்சியின் தலைவர் யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். ஸோ அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கினால் அது நேரடியாக மு.க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் தான் சென்று நிற்கும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது ஏன் இவர்களை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா? ஏற்கனவே டாஸ்மாகில் நடந்த ஊழல், மணலில் நடந்த ஊழல் பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு ஊழல் இருந்தால் இவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். இதே கொள்ளையை திருப்ப அடிக்க வேண்டும், இதே போல தமிழகத்தை சுரண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் பசப்பு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இப்போது வாக்கு சேகரிக்க வருகிறார்கள். இவர்கள் மீண்டும் வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நமது தமிழகம், நமக்கு சொந்தமான இந்த தமிழகம் மீண்டும் சுரண்டப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். ஸோ யார் இவர்களை வீழ்த்த முடியும்? யார் இவர்கள் ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியும்? யார் இந்த கொள்ளைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? யாருக்கு அந்த வலிமை இருக்கிறது? எந்த கூட்டணிக்கு அந்த வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நீங்கள் யோசித்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை உறுதி செய்யும் ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களிடம் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, மறந்து விடாதீர்கள். 2026 தேர்தல் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். தப்பி தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகுன்றதை உங்களது ஊகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். இந்த 5 ஆண்டுகளில் வெளியே வந்த கொள்ளைகள், இவ்வளவு கொள்ளைகள் வெளியே வராமல் இன்னும் எவ்வளவு கொள்ளைகள் நடந்திருக்கின்றன. இந்த கொள்ளைகள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த கொள்ளைகளை அடித்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா? இந்த கொள்ளைக்காரர்களை சிறைக்கு அனுப்பும் ஆட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.